சேரன் செங்குட்டுவன் பண்டைய சேர மரபைச் சேர்ந்த புகழ்பெற்ற மன்னன். இமயவரம்பன் என்று அழைக்கப்பட்ட மன்னருக்கு 2 ஆண் மகன்கள். மூத்தவன் செங்குட்டுவன், இளையவன் இளங்கோ. அரண்மனைக்கு வந்த ஜோதிடர், ஜாதகப்படி மூத்தவனுக்கு அரசாட்சி யோகம் இல்லை, இளைய மகன் இளங்கோவுக்கே இருக்கிறது, அவனையே இளவரசனாக்க விரும்புகிறேன் என்றார். இதைக் கேட்ட இளங்கோ, மூத்தவன் இருக்க இளையவன் அரசர் ஆவது முறையில்லை. நான் இந்த நகரத்தில் இருந்தால் ஜோதிடர் சொற்படி அரசு பொறுப்பை ஏற்க வேண்டிவரும். முறை தவறிக் கிடைக்கும் எந்த பெருமையும் எனக்கு வேண்டாம். என் முன்னோர் மகிழ இப்போதே துறவு கொள்கிறேன் என்று வெளியேறினார். துறவறம் பூண்ட இளங்கோ குணவாயிற் கோட்டத்தில் முனிவர்களுடன் வாழ்ந்து வந்தார். பின்னாளில் சிலப்பதிகாரம் என்ற மாபெரும் காப்பியம் எழுதி புகழ் பெற்றார். கண்ணகி என்ற கன்னி தெய்வத்திற்கு கோவில் எழுப்பித்தான். அவளுக்கு உருவம் சமைக்கத்தக்க கல்லை இமயத்திலிருந்து எடுத்து வரச் சென்றான். அப்பொழுது அவனது நோக்கம் அறியாத வடஇந்திய அரசர்கள் அவன் தங்கள் மீது படையெடுத்து வருவதாகக் கருதித் தாக்கினர். செங்குட்டுவன் புலிக்கூட்டத்தினுட் சிங்கம் பாய்வதைப் போலப் பாய்ந்து அவர்களை வென்றான். இமயம் சென்று கல்லைக் கொணர்ந்தான். அதன் மீது கண்ணகி உருவத்தைப் பொறித்தான். அச்சிலையை நட்டு கோயில் எடுப்பித்தான். செங்குட்டுவன் மாமனான மணக்கிள்ளி இறந்தவுடன் அவன் மகனான நெடுமுடிக்கிள்ளி பட்டம் பெற முயன்றான். அம்முயற்சியை அவன் தாயத்தார் எதிர்த்துச் சோழ நாட்டில் கலகம் விளைவித்தனர். சேரர் பெருமான் பெரும்படையுடன் அங்குச் சென்று கலகம் விளைவித்த சோழ அரசர் மரபினர் 9 மறை நேரிவாயில் என்ற இடத்தில் வென்றான். ஒருமுறை சோழ மரபினர் சிலர் பாண்டிய அரசனுடன் சேர்ந்து சேரனை எதிர்த்தனர். போர் கொங்கர் செங்களம் என்ற இடத்தில் நடந்தது. சேரன் யானைக் கூட்டத்தில் புலி பாய்வதைப் போலப் பாய்ந்து பகைவரைப் புறங்காட்டி ஓடச் செய்தான். அதுமுதல் அவன் ஆயுட்காலம் வரை சோழ பாண்டியர் அடங்கிக் கிடந்தனர். பழையன் என்பவன் தீவை ஆண்டு வந்தான். ரோமாபுரியிலிருந்து சேர நாட்டுக்கு சரக்கு ஏற்றி வந்த கப்பல்களை கொள்ளையிட்டான். இது செங்குட்டுவனுக்கு தீராத தலைவலியாக இருந்தது. கப்பல்களில் வீரர்களை ஏற்றிச் சென்று பழையனை வீழ்த்தினான். செங்குட்டுவன் கடலிற் பகைவர் மேல் வேலெறிந்து அவர் புறங்காட்டி ஓடச் செய்தான். இதனால் செங்குட்டுவனுக்குக் கடல் பிறக்கு ஓட்டிய செங்குட்டுவன் என்று அழைக்கப்பட்டார். இவ்வாறு வெற்றி வீரனாக விளங்கினான் செங்குட்டுவன். மேலும் இது போன்ற வரலாற்று தகவல்களுக்கு எங்கள் வருவி செயலியைப் பின்தொடரவும்.